நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஏன் அப்படி பாக்குற? இல்ல, நான் உன் பின்னால சுத்தும் போதெல்லாம் பயந்து பயந்து சீன் போட்டியே. அப்பெல்லாம் நான் நினைச்சேன் தமிழ்நாட்டு பொண்ணுங்க தான் வாயாடிங்களா இருப்பாங்க, கேரளால இருந்து வந்திருக்க ஒன்னும் தெரியாத பாப்பாவா இருப்பேன்னு. ஆனா நீ விட்டா எங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்களுக்கே டஃப் கொடுப்ப போலியே. ஏடா, நான் ஒன்னும் தெரியாத பாப்பான்னு உன்கிட்ட சொன்னனா? ஓ, அப்ப எல்லாம் தெரியுமா? ஏடா, நீ என்ன கேக்குற? ஒன்னும் இல்ல, கடுப்பேத்தாம அந்த பக்கம் போ. ஏடா, உன் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேல்ல, பெட்ரோல் வாங்கிட்டு எப்போ வருவாங்க? சொல்லிருக்கேன், 1 மணி நேரம் ஆகுமா. 1 மணிக்கூரோ? எங்க அம்மா அவ்வளவு நேரம் இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. ஏய், பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், புடிச்சு கடலை தள்ளி விட்டுருவேன். மரியாதைக்கு அந்த பக்கம் போ. அதல்லடா, நமக்கு வேற எங்கேயாவது போயிருக்கலாம். இப்படி கடல் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்க, இல்லைங்களே ரொம்ப குளிருது. அதுக்கு நான் என்ன பண்றது? அதாங்க நெருப்பு இருக்குல்ல, அது பக்கத்துல போய் உட்காரு, அப்ப குளிராது. கீழியோ? ஏடா, ஒயிட் கலர் Dress போட்டிருக்கேன்டா, கீழே உட்கார்ந்து அழுக்காயிடாது. வேணா என் மடியில உட்காந்துக்கிறியா? உனக்கு எந்த பிரச்சனை இல்லைங்க, எனக்கும் பிரச்சனை இல்லடா. அடிங்க மவளே, ஒரு பேச்சுக்கு சொன்னா. பேச்சுக்கோ? நான் சீரியஸா எனக்கு குளிருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு என்னடி பண்றது? நெருப்பு பக்கத்துல போய் உட்காருனாலும் கேட்க மாட்டேங்கிற. அது கீழே எல்லாம் உட்கார முடியாது. வேணும்னா உன் பைக் அங்க பக்கத்துல நிறுத்து, நான் உன் பைக்ல வேணா உட்காந்துக்கிறேன். எதுக்கு? ஏற்கனவே வண்டியில இருந்து பெட்ரோலை முடிச்சு விட்ட, இப்ப வண்டியை நெருப்பு பக்கத்துல நிறுத்தி மொத்தமா கொளுத்திரலான்னு பாக்குறியா? சரி, ஒண்ணும் வேண்டடா, குளிரடிச்சாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்ப கூட அந்த பக்கம் போக மாட்டேன். மாட்டேன், உன் பக்கத்துல தான் நிப்பேன். நீ என்ன பிளான் பண்றேன்னு புரியுது, அதெல்லாம் நடக்காது. ஓ, புரிஞ்சா? நான் கூட எங்க இன்னும் ரொம்ப நேரம் நல்ல பிள்ளையா நடிக்க வேண்டி இருக்குமோன்னு நினைச்சேன். சரி, அதான் உனக்கு எல்லாம் புரிஞ்சுதே, இனி எதுக்கு நடிச்சுக்கிட்ட? ஏய், என்ன? ஏடா, பேடிக்கண்டடா, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறதையே ஒரு மார்க்கமா சொல்றா, ஏதாவது பண்ணிருவாளோ? எந்த அன்பு, நான் ஏதாவது பண்ணிருவேனோன்னு பயமா இருக்கா? ஹேய், ஆம்பளடி, நான் எதுக்கு பயப்படணும்? பொண்ணு நீ தான் பயப்படணும். அதையும் பார்க்கலாம். அன்பு, வேணாண்டா. இதுக்கு மேல இவ பக்கத்துல நின்னா இவ ஏதாவது பண்றாளோ இல்லையோ, நம்ம கை சும்மா இருக்காது. ஒழுங்கா அந்த பக்கம் போயிடு, அதான் உனக்கு நல்லது. ஏய், இப்ப எதுக்கடி பக்கத்துல வர? தள்ளி போடி. ஏடா, அதான் சொன்னேன்ல, ரொம்ப குளிரா இருக்குன்னு. அதுக்கு ஏய், இப்ப என்ன உனக்கு குளிர்து அவ்வளவுதானே? இரு, என் ஜர்க்கினை கழட்டி தர, போட்டுக்கோ. ஹே, அதெல்லாம் வேண்டடா. வேண்டாமா? உன்ன தள்ளி போடி. இப்ப என்ன உனக்கு குளிர்து அவ்வளவுதானே? இந்த ஜர்க்கினை போட்டுக்கோ. ஆனா ஒண்ணு, என் பக்கத்திலே வரக்கூடாது சொல்லிட்டேன். என்ன பாக்குற? இந்த புடி. இல்ல வேண்டாம், நீ ஜர்க்கின் போட்டுக்கோ. ஏன்? நீ தானே குளிர்துன்ன, இந்த போட்டுக்கோ. இல்ல வேண்டாம் அன்பு, நீ போட்டுக்கோ. ஹே மின்னல், மழை இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலரும். குளிருது குளிருது உயிர் குளிருது, காதல் உறவாடி நகருது நகருது, ஒரு விரல் நகருது மோட்ச வழி தேடி. கடலலை தீப்பிடித்தால் நீங்களின் கனவுகள் கலைவதில்லை, ஊர்களில் தீப்பிடித்தால் காதலில் உறவுகள் எறிவதில்லை. ஆமாண்டாமோ, உனக்கு தான், பின்ன வேற யாருக்கு? ரெண்டுமே உனக்கு தான். உனக்கு இதுதானே ரொம்ப பிடிக்கும், அதான் தாத்தா நீ வரேன்னு வாங்கி வச்சிருக்கேன். இந்தா. ஆமா தாத்தா, எனக்கு இந்த சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்பா அம்மா வாங்கி தர மாட்டாங்க. அவங்க உனக்கு வாங்கி தர மாட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியுமே, அதனால தானே நீங்க வரும்போது தாத்தா உனக்கு வாங்கி தரேன். ஆமா தாத்தா, சாக்லேட் வாங்கி தர மாட்டாங்க, அப்பனா பையெல்லாம் பூச்சி வந்துடுமா.
அவங்க சொல்றதும் சரிதான். நிறைய சாக்கி தின்னா பல்லெல்லாம் பூச்சி ஆயிடும் தங்கம். ஆனா கொஞ்சமா எப்பவாவது சாப்பிட்டுக்கிடலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. இன்னைக்கு நீ சாப்பிட்டுக்க. சரி அண்ணா, இன்னைக்கு நான் இந்த சாக்கி சாப்பிட்டேன்னு அம்மா கிட்ட சொல்லாதீங்க, அம்மா அடிச்சுவாங்க. அது எனக்கு தெரியுமேடாமோ. நீ சாக்கி தின்னன்னு தெரிஞ்சா உன் அம்மா உன்னை அடிப்பாங்க. நான் உனக்கு சாக்கி வாங்கி தந்தேன்னு தெரிஞ்சா உன் அப்பா என்கிட்ட கத்துவானே. அதனால நீ சாக்கி தின்னன்னு நானும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நான் உனக்கு சாக்கி வாங்கி தந்தேன்னு நீயும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? சரி தாத்தா, சொல்ல மாட்டேன். சரி சரி, அப்ப இந்த சாக்லேட்டை இங்கேயே சாப்பிடு. அங்க கொண்டுட்டு போகாத, அவங்க பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. இங்கேயே சாப்பிட்டுட்டு போனா போதும், சரியா? சரி தாத்தா. என்ன தாத்தாவும் பேத்தியும் கதை சொல்ல ஆரம்பிச்சாச்சா? இல்ல பாட்டி, இன்னும் கதை சொல்லல. இப்பதான் சாக்கி சாப்பிட போறோம். இதுக்கு அப்புறமா தான் கதை சொல்லுவோம். சாக்லேட்டா? அது சரி, அந்த 2 சாக்லேட்டையும் பிள்ளை கையில கொடுத்துட்டீங்களா? ஆமா பாத்தி, பின்ன ரெண்டுமே அவளுக்கு தானே வாங்கினது. சரிக்கா, அதுக்குன்னு வந்ததும் வராததுமா 2 சாக்லேட் தூக்கி கொடுக்குறீங்க. இன்னும் பால் கூட குடிக்கல. இப்போ இந்த சாக்லேட் தின்னா பால் குடிப்பாளா? அதெல்லாம் என் பேத்தி குடிப்பா. அம்மோ, பால் குடிக்கணும் சரியா? பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாக்லேட் தின்னுக்கலாம். தாத்தா, 1 சாக்கி மட்டும் சாப்பிட்டுக்கடா, அப்புறமா பால் குடிச்சுக்கடா. பாத்தீங்களா? ஐயோ அம்மோ, அப்படி சொல்லக்கூடாது. இப்ப நீ பாலை மட்டும் குடிக்காம இந்த சாக்லேட் தின்னு வச்சுக்க, உன் பாட்டி என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. அதனால முதல்ல அந்த பாலை வாங்கி குடிச்சிடாமோ, அதுக்கப்புறம் 1 இல்ல 2 சாக்லேட் சாப்பிட்டுக்கலாம். சரி, அப்புறம் இந்த 2 சாக்கிக்குள்ள 1 எனக்கு, 1 குட்டி தம்பிக்கு. குட்டி தம்பியா? அது யாருடாமோ? அதானே, அது யார் குட்டி தம்பி? தீரன் கூட இவளுக்கு அண்ணன் தானே. அங்க வேற யார் வந்திருக்கா புதுசா? அச்சோ பாட்டி, தீரன் அண்ணா இல்ல, இது குட்டி தம்பி. அம்மா வயித்துக்குள்ள இருக்கிற குட்டி தம்பி, அந்த குட்டி தம்பிக்கு. இக்கா, இவ என்ன இக்கா சொல்றா? தெரியலையே பாத்தி. அம்மோ, என்னடா சொல்ற? அம்மா தாத்தா, உங்களுக்கு தெரியாதா? அம்மா வயித்துக்குள்ள குட்டி தம்பி இருக்கு. அது எப்ப வந்துச்சு தெரியுமா? நாளைக்கு தான் வந்துச்சு. நாளைக்கா? ஆமா, குட்டி தம்பி அம்மாவோட வயித்துக்குள்ள வந்துச்சு. அப்புறமா ஒரு 8 3 30 நாள் கழிச்சு தான் வெளியே வருமா, அப்பா சொன்னாங்க. என்ன பாத்தி, அப்பா சொன்னாருன்னு சொல்றா? அப்படி ஏதாவது இருக்குமா? உன் புள்ள உன்கிட்ட எதுவும் சொல்லல? இல்லையேக்கா, அவன் எதுவும் சொல்லலையே. அவனை விடுங்க. இப்படி ஏதாவது இருந்தா ஐஷு என்கிட்ட சொல்லியிருப்பாளே. அப்படி ஐஷுவும் எதுவும் சொல்லலையேங்க. சரி விட, அப்ப பிள்ளை எதுவும் தெரியாம விளையாட்டுக்கு சொல்லுமா இருக்கும். இல்லையேக்கா, அது எப்படி கரெக்டா குட்டி தம்பின்னெல்லாம் சொல்றா? அட, அது சின்ன பிள்ளை தானே, அதுக்கு என்ன தெரியும்? அது சும்மா யாராவது சொல்றதை கேட்டு சொல்லிட்டு இருக்குமா இருக்கும். சரி, இருக்குமா இருக்கும். ஏன்னா அந்த வீட்டில் கூட அந்த பொண்ணு சீதா இருக்குல்ல, அது மாசமா தான் இருக்கு. அதனால அந்த பிள்ளைக்கு எதுவும் குழந்தை வரப்போகுதுன்றதை பத்தி யாராவது ஏதாவது பேசியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு சொல்லுவா போல. அப்படிதான் இருக்கும். சரி விடு. அம்மோ, நீ முதல்ல இந்த பாலை குடி, அதுக்கப்புறமா சாக்லேட் சாப்பிட்டுக்கலாம். சரி. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம குடிக்கணும். அப்பதான் தாத்தா சாக்லேட் தருவாரு. மிச்சம் வச்சானா இக்கா சாக்லேட் கொடுக்காதீங்க. அதெல்லாம் என் பேட்டி மிச்சம் வைக்காம குடிச்சிருவா. நீ கொஞ்சம் பேசாம இரு. மிச்சம் வைக்க மாட்டேன், ஃபுல்லா குடிச்சுவேன். சரி சரி, குடி. அன்பு, வேணாம் மின்னல், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு மின்னல். அதொன்னும் குழப்பம் இல்லடா அன்பு. இல்லை, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. என் மேலே தப்பு தான், சாரி. ஐயோ, அதொன்னும் தப்பில்லடா அன்பு. இல்லை, தப்பு தான். அன்னைக்கு நான் உன் பக்கத்தில் வந்தப்போ என்னை அரைஞ்சியே, அந்த மாதிரி அரைஞ்சிருக்க வேண்டியது தானே. அன்னைக்கு நீ என் பக்கத்துல வரும்போ எனக்கு இது தப்பா தெரிஞ்சது, ஆனா உனக்கு தப்பா தெரியலல்ல. அதே போலதான் இப்ப நீ என் பக்கத்துல வந்தப்போ உனக்கு வேணும்னு அது தப்பா தெரிஞ்சிருக்கலாம், ஆனா எனக்கு அது தப்பா தெரியல. நான் உன்னை தப்பாலாம் நினைக்கல. இதுக்கப்புறம் நீ ஏதாவது பண்ணாலும் நான் உன்னை தப்பாலாம் நினைக்கவும் மாட்டேன். ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, என் மனசுக்குள்ள நான் உனக்கு பொண்டாட்டியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏய், ஏண்டி ஏன் இப்படி சொல்லி சொல்லி என்னை சாவடிக்கிற? நான் நிஜமா தான் சொல்றேன் அன்பு. இதுக்கப்புறம் என் மனசுலயும் சரி, என் வாழ்க்கையிலயும் சரி, உன்னை தவிர வேற யாரும் வர முடியாது. ஐயோ மின்னல், என்னாலையும் உன் வாழ்க்கையில உன் கூட கடைசி வரைக்கும் வர முடியாது மின்னல், புரிஞ்சுக்கோடி. நீ அன்னைக்கு சொன்ன போலதான் அன்பு, ஒரே ஒரு நாள் உன் கூட வாழ்ந்தாலும் அது எனக்கு போதும். அதுக்கப்புறம் இந்த கடல்ல விழுந்து சாகிறதுக்கு கூட நான் ரெடியா தான் இருக்கேன். ஏண்டி ஏன் என்ன இந்த அளவுக்கு லவ் பண்ற? அதுக்கு நீதான் அன்பு காரணம். எனக்கு உன் மேல இந்த அளவுக்கு காதல் வர வச்சது நீதான்.
ஆனா நீ என்ன காதலிச்சதுக்கு முன்னால நான் இப்போ உன்னை காதலிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நீ என்ன அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்க அன்பு. லவ் பண்ணியிருக்கேன் இல்லடி, லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் சாகுற வரைக்கும் ஒன்றை மட்டும்தாண்டி லவ் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா அதெல்லாம் என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது மின்னல். அன்பு, என்னோட எல்லா ஆசையும் நிறைவேற்றி வச்சியே. எனக்கு ஒரே ஒரு ஆசையும் கூட இருக்கு. அது எனக்காக பண்ணுவியா அன்பு? என்ன மின்னல்? என்னோட அம்மாவோட தாலி நீ எனக்கு கொண்டு வந்து கொடுத்தியே, அந்த தாலி என் கழுத்தில கட்ட அன்பு. ஏய், என்ன சொல்ற? அதே அன்பு, அது என் கழுத்தில கெட்டு ஒரே ஒரு திவசம் எங்கிலும் உனக்கு பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இந்த கடலை விழுந்து சாக சொன்னாலும் நான் சாகிறதுக்கு தயாரா தான் இருக்கேன். ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் சத்தியமாயிட்டு தானே பறேன் அன்பு. நீ இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. நீ இல்லாம வாழறதை விட சாகிறதே மேல். இப்போ ஆச்சும் என் காதல புரிஞ்சுக்கோ அன்பு. எனக்கு புரியாம இல்ல மின்னல். என் நிலைமைய உனக்கு புரிய வைக்க தெரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல, நான் பண்றது ரொம்ப பெரிய தப்பு. உன்கிட்ட நெருங்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இன்னும் நெருங்கி தான் வந்துட்டு இருக்கேன். ஆனா நீ என்கிட்ட வரும்போது என்னால உன்னை ஒதுக்கவும் முடியல மின்னல். ஆனா இனிமே நான் இப்படி இருந்தேன்னா நிச்சயமா நான் உன் வாழ்க்கையும் சேர்த்துக்கு எடுத்துருவேன். நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருக்கணும்னா நான் உன்னை விட்டு விலகிதான் ஆகணும். அன்பு, இதுக்கப்புறமாவது என்னை விட்டு போகணும்னு நினைக்காத அன்பு. நீ என் கூட இருக்கிறது இன்னைக்கு தான் மின்னல் கடைசி. நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுற. அன்பு, ஐ லவ் யூ அன்பு. இதயமுருகித்தான் கரைந்து போவதை பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன். இந்த நிமிடம் தான் இன்னும் தொடருமா கேட்கிறேன், உன்னை கேட்கிறேன். இது என்ன இங்கு வசந்த காலமா, இடைவெளி இன்னும் குறைந்து போகுமா? இப்படி ஒரு இரவு அடைங்கு வந்து நினைவும் மறக்குமா? என்னடா பொண்டாட்டி மாசமானதுக்கு அப்புறம் பகல்லையே பொண்டாட்டியை தனியா விட்டு வராம இருந்த, இப்ப என்ன ராத்திரி 10 மணிக்கு டீ கடைக்கு வான்னு கூப்பிட்டு இருக்க? ஏன்டா, இதுக்கு முன்னாடி நான் உன்னை 10 மணிக்கு டீ கடைக்கு கூப்பிட்டதே இல்லையா? 10 மணி இல்ல, ராத்திரி 1 மணிக்கு கூட கூப்பிட்டு இருக்கேன், நானும் வந்திருக்கேன். ஆனா இப்ப ஐஷு மாசமானதுக்கு அப்புறம் எப்பவுமே அவ கூடயே தானே இருக்க, அவ்வளவுக்கெல்லாம் நீ வெளியே வரவே மாட்டேங்கிறியே, அதான் சொன்னேன். டி சக்தி, நான் முன்ன மாதிரி உன் கூட வர்றதில்லன்னு நினைக்கிறியா? ஏச்சி, நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன்டா, சீரியஸா பேசிட்டு இருக்க. நீ ஏன் கூட வராம வேற எங்கடா போற? ஐஷு மாசமா இருக்கிறதுனாலதான் நான் அவ கூட இருக்க. நீ ஏன் என் கூட வந்தாலும் வீட்டுக்கு போடன்னு நானே அனுப்பி வைப்பேன். அப்புறம் உன் விஷயம் சொல்லவே வேண்டாம். ஐஷு மாசமா இருக்கன்ற சந்தோஷத்துல உனக்கு 24 மணி நேரமும் அவ கூட இருந்தாலும் பத்தாதுன்னு எனக்கு தெரியுமே. அட போடா, நீ வேற. அதெல்லாம் அந்த வீட்டுல இருந்த வரைக்கும். இங்க வந்ததுக்கு அப்புறம் அவளை பாக்குறதுக்கு கூட முடியுமான்னு தெரியல. டேய், என்னடா இப்படி சொல்ற? அது உன் வீடு தானே. டேய், என் வீடு இல்ல, என் வாப்பா வீடு. அடே இவனே, உன் பாப்பா வீடுனாலும் உன் வீடுனாலும் ஒண்ணுதானடா. வீடு ஒன்னா இருந்தாலும் அவரு என்ன வேற எதனா பாக்குறாரு? அந்த வீட்டுக்கு போகவே பயமா இருக்குடா. அந்த வீட்டுக்கு போனா அவர் என்ன பெத்த பையனை பாக்குற மாதிரியா பாக்குறாரு? ஏதோ எதிரிய பாக்குற மாதிரி பாக்குறாரு. பின்ன நீ பண்ண வேலைக்கெல்லாம் வாடா மகனேன்னு தூக்கி மடியில வச்சு கொஞ்சம் செய்வாரு. பண்ணனது பூரா கேடித்தனம். இதுல இன்னும் உன்ன அவர் அந்த வீட்டுக்குள்ள சேர்த்துறாரே நினைச்சு சந்தோஷப்படுறா. டேய், அப்படி நான் என்னடா பண்ணிட்டேன்? வேணாம் மச்சான், வேணாம். திரும்பி என்னுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பிளாஷ்பேக் போட வச்சிடாத. டேய் சரி விடு. என்னதான் பண்ணிருந்தாலும் நான் என்ன பொறுப்பு இல்லாம ஊர் சுத்திக்கிட்டா இருக்கேன்? ஒரு டாக்டரா பொறுப்பான வேலையில இருக்கேன். அதுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம்ல. டேய், நீ டாக்டர்னா நீ பண்ண கேடித்தனத்தை எல்லாம் மன்னிச்சிருவாங்களா? நீ எவ்வளவு பெரிய டாக்டரா வேணா இருக்கலாம், ஆனா உன் அப்பாவுக்கு நீ புள்ள தானே, அப்பா அவர் உன்னை திட்டதான் செய்வாரு. டேய், முகத்துக்கு நேரம் திட்டுற சக்தி நான் வாங்கிக்க தயாரா இருக்கேன். ஆனா ஜாடையா பேசுவாரு பாரு, எனக்கு அதான்டா தாங்க முடியல. டே, அது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அப்பாங்களுக்கும் உள்ள வியாதிடா. எந்த அப்பாடா நேரடியா திட்டிருக்காரு? எல்லாருமே ஜாடையா தான் திட்டுவாங்க. அப்புறம் ஜாடையா திட்டுற வரைக்கும் நல்லதுன்னு நினை. நேரடியா மூஞ்சுக்கு நேரம் திட்டினாருன்னு வச்சுக்க, அந்த வீட்டு வாசப்படியை கூட உன்னால மிதிக்க முடியாது. அது என்னமோ உண்மைதான்டா சக்தி. ஏதோ அம்மாவுக்காகவும் சாராவுக்காகவும் தான் அந்த வீட்டுக்கே நான் போய்கிட்டு இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோ, அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் நான் அந்த வீட்டுக்கு போவேன்னு நினைக்கிறேன். டேய், அதெல்லாம் நீ பண்ணதுக்கு ஏதோ ஒரு கோவத்துல திட்டினதுதான். ஆனா இப்ப மட்டும் நீ அவர்கிட்ட போய் நீங்க திரும்பவும் தாத்தாவாக போறீங்கன்னு சொல்லி பாரு, இன்னை வரைக்கும் நீ பண்ண எல்லாத்தையும் மறந்துடுவாருடா. ஐயோ டேய், நீ வேற. அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்கே பயமா இருக்குடா. ஏன்டா, ஒரு கொலை பண்ணதே தைரியமா சொன்னியாமா, உனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்றதுக்கு எதுக்குடா பயம்? ஐயோ டே சக்தி, ஏற்கனவே ரியா மேல உள்ள பாசத்துல ரியா என் கூட தான் இருப்பான்னு எவ்வளவு அக்கப்போர் பண்ணாரு. இப்ப வேற ஐஷு திரும்பவும் மாசமா இருக்கான்னு தெரிஞ்சது. ரியாவையும் ஐஷுவையும் அந்த வீட்டை விட்டு அனுப்புவாரனே சந்தேகமா இருக்குடா.
அனுப்பலன்னா என்னடா, அங்கேயே இருக்கட்டும். அம்மா சாராலாம் இருக்காங்கல்ல, ஐஷு நல்லா பாத்துக்குவாங்க. உனக்கும் டென்ஷன் இல்ல. நீ எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இரு. டேய், அன்னைக்கு நடந்த பிரச்சனைல என்ன வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதெல்லாம் மறந்துட்டியா? அன்னைக்கு ஏதோ ஒரு இதுல வீட்டுக்கு வந்து அப்புறம் ஐஷு கூட்டு வெளியே வந்துட்டேன், அதனால தெரிஞ்சுக்கல. இதுக்கப்புறம் நான் அந்த வீட்லயே இருந்தேன்னு வச்சுக்க, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும்டா. நான்லாம் அந்த வீட்ல இருக்க மாட்டேன். சரிடா, அப்ப ஐஷு இப்ப மாசமா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே இருக்கட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவ? அது எப்படி விட மாட்டேன்னு சொல்வாரு? அவ ஏன் பொண்டாட்டி, அவர் என்ன சொன்னாலும் சரி, நான் ஐஷுவை என் கூட கூட்டிட்டு போயிருவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். அப்புறம் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான், கொஞ்சம் கம்மியா இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு டென்ஷன், அதனால இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல, அதனால இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு நம்ம வீடியோல லவ், காமெடி, ரொமான்ஸ், அப்புறம் ரியா குட்டியோட சீன்ஸ் இதுல எதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். ஓகே, எல்லாரும் சேஃபா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை பார்க்கறதுக்கு நாங்கள் நாளைக்கு வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.